ஒண்ணு ஆனா நீ என்ன நாயகன் படத்தை திருப்பி நான் சொல்றேன். அந்த சீமா சொன்னதுக்கா ஒரு படம் எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்கத்துல பேர் கொண்டுருவாங்க. இங்க இருந்து கருவிக்குள்ள இருந்து ஃப்ரம் தி கேமரா இங்க இருந்து ஓடுவாங்க. ஒரு சின்ன பையன் ஓடும்போது தூத்துக்குடியில இருந்து ஓடும்போது அப்படி சீமையிலே தேரோடு வீதியிலே மான் போல வந்தவனே யாரடிச்சா அந்த பாட்டுக்கு காலம் இல்லை. ஒரே புல்லாங்குழல் அப்படியே போய் பொழுது பொழுதுகிட்டே மும்பையில படுத்து கிடப்பான். இதெல்லாம் எங்க அப்பாட்ட சொல்ல வச்சுக்கோ, நீங்க எதுவுமே மறக்க மாட்டேங்கிறாடா சொல்லிடுவாங்க. இல்லப்பா மறக்கிறதா பாக்குறது. இது ஒரு இசையே இல்லை. அண்ணன் கமலஹாசன் வந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் அப்படி ஒரு கொசு வலைக்கு கீழே படுத்துக்கும் போது அப்படி தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில அது அண்ணன் குரல்ல வரும். அந்த கமல் அண்ணன் பாடும்போது அதுக்கு தாளம் வரும். நல்ல தாளம் தபேலாலாம் வாசிச்சு போவாங்க. இது அப்பப்ப வரும்போதுலாம் தபேலா போயிட்டு இருக்கும். கடைசியில் அண்ணன் சுற்றுவாங்க. செத்து விழுந்த உடனே அந்த கோட்டை சரிஞ்சிருச்சு, அந்த பேரரசு இடிஞ்சிருச்சு, அழிஞ்சிருச்சு. தென்பாண்டி சீமையிலே முரசு உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பாட பார்த்தா உலகத்துல இப்படி ஒரு விஷயம் பாரு. அவர் ஒரு திரைக்கதை இன்னொரு திரைக்கதை எழுதுறான். அவர் தனியா வந்து ஒண்ணு எழுதிட்டு இருப்பாங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு மணிரத்ன ஐயா வந்து சொல்லி வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இந்த இடத்துல தவேலா போடுங்க, இந்த இடத்துல வெறும் புல்லாங்குழல்ல போங்க. அங்க வந்து அவர் இருந்து இறந்துட்டாரு, அவ்வளவுதான். கோட்டையே சரிஞ்சு விழுந்துருச்சு. அப்ப முரசாது இந்த போய் பாருங்க. அவருக்கு சொல்றதுக்கு என்ன இருக்கு? எத்தனாயிரம் பாட்டு ஒவ்வொன்னு. இதுதான் எங்க இளையராஜா. அதனாலதான் இசை இறைவு. இசையை அருள்வார்.